கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இணைந்து கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7 முதல் 9 ஆகிய வசனங்கள். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே 2 விதமான செய்தி இருக்கு. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். மனு, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மனு எழுதி கொடுப்போம். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். அப்ப 2 மனு என்னதுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். நான் சாகிற வரையும் எனக்கு மறுக்காமல் தாரும். அதுதான் அந்த மனு. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 மனு உம்மிடத்தில் வைக்கிறேன்ப்பா. அதுல முதல் மனு என்ன அப்படின்னா, மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று ஒரு ஜெபம். நம்ம இப்படிப்பட்ட ஜெபம்லாம் யாராவது பண்ணுவோமா? எனக்கு எல்லாம் வேணும் வேணும் வேணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல நிறைய தேவை இருக்கு. சில வீட்டுல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கோம், சில வீட்டுல திருமண வயசுல பிள்ளைகள் இருக்கும், சில குடும்பத்துல பேரம்பேத்திக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் கூட ஒரு 100 ரூபா இல்ல 200 ரூபா இல்ல ஒரு 500 ரூபா தான் வாங்கி கொடுக்க முடியும். நான் லட்சமா சொல்லல, பேசிக். சில கிராமத்துல போய் பார்த்தாச்சு அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் பார்த்தா வீட்டிலேயே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போற கூட பணம் தேவைப்படும். இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட தேவைகள். சில குடும்பத்துல வீட்டுல ஜாமான் வாங்குறது கூட, பொருட்கள் வாங்குறது கூட காசு இல்லாம இருப்பாங்க. ஆனால் இங்க நம்ம பார்க்கும்போது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அதுல 2 பாயிண்ட் அழகா வைக்கிறார். நான் சாகுற வரையும் தரித்திரப்பட்டு போயிடக்கூடாது, ரொம்ப ஐஸ்வர்யனாகி போயிடக்கூடாது. நான் நார்மலா வாழ்ந்தா போதும். முதல்ல ஒரு மனுஷனா வாழணும். அன்னைக்கு தேவன் தருவாரு, என் குடும்பத்தை தருவாரு, என் குடும்பத்தோட தேவையை சந்திப்பாரு, எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு ஒரு குடும்பம் தீர்மானம் பண்ணிட்டு அப்படின்னா, அந்த குடும்பத்துல 90% பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட நிறைய குடும்பத்துல பணம் 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 தேவைதான்ப்பா. பணமோ எல்லாவற்றையும் உதவும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு பிரசங்கில. எல்லாவற்றைக்கும் உதவுமா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பணம் இருந்தாச்சு அப்படின்னா நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு குடும்பத்துல உடம்பு சரியில்லாம இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல பெஸ்டான ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்து பத்திரமா வெளியில கொண்டு வந்துடுறாங்க. சில குடும்பத்துல காசு இல்லாமல் சில ஹாஸ்பிட்டல் போகும்போது மரணம் கூட வந்துடுது. இது எல்லாமே இந்த உலகத்துக்குள்ள நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் பக்தன் எப்படி ஜெபிக்கிறார்? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப ஐஸ்வர்யமா ஆயிடக்கூடாது. ஏன்னா வீட்டுல ஒரு 500 ரூபாய் இல்ல ஒரு 1000 ரூபாய் இல்ல ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50,000 10,000 ரூபாய். நம்ம 1 லட்சம் ரூபாய் கூட சில தூக்கம் வராது. ஒரு 5,000 ரூபாய் 10,000 இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேசா படுத்து தூங்கிடுவாங்க. ஒருவேளை கடன் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்குள்ள காரியத்தை யோசிப்பாங்க. சில குடும்பத்துல நைட்டு படுத்திருக்கும் போது அப்படியே தூக்கத்திலே கணக்கு போடுவாங்க, சொப்பனத்திலையும் கணக்கு போடுவாங்க, தரிசனத்திலையும் கணக்கு போடுவாங்க.
யாரை எப்படி ஏமாத்தலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், அதெல்லாம் வேற செக்ஷன். ஒரு மனுஷன் படுத்தா நிம்மதியா தூங்கணுமா? ரொம்ப தரித்திரமான நிலைமையில இருக்கும்போது, ரொம்ப ஏழை எளிய ஜனமா இருக்கும்போது, ரொம்ப கஷ்டப்பட சொல்லும்போது, ஐயோ! அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கணுமே, பேங்க்ல என் நகை இருக்கு, ஃபைனான்ஸ்ல நான் பணம் கட்டணுமே, சீட்டு வாங்கியிருக்கேனே, குழுவுல பணம் வாங்கியிருக்கேனே, சொந்தக்காரன்கிட்ட பணம் வாங்கியிருக்கேனே, வேலை இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல பார்த்தா சாபத்துல இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா பஞ்சத்துல இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா பரதேசியா இருப்பாங்க. சொந்த வீடு இருக்காது, சொந்த நிலம் இருக்காது. இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம். தரித்திரப்படும்போது எல்லாமே வெளியில போயிரும். வறுமை வரும்போது எல்லாமே வெளியில போயிரும். அதுக்கு எக்ஸாம்பிள் ரவிராஜ் அனுபவிச்சிருக்கேன். அதனால தரித்திரம் அப்படின்னா, தரித்திரத்துல என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல கடன்ல கஷ்டப்படும் போது, தரித்திரம் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டம் என்பதை என்னால உணர்ந்து கொள்ள முடியும். அதுல நான் கஷ்டப்பட்டிருக்கேன், கண்ணீர் வடிச்சிருக்கேன். தரித்திரப்படும்போது சில நேரத்துல யாருமே கூட இருக்க மாட்டாங்க. மனைவி, பிள்ளை, அவ்வளவுதான். மற்ற சொந்தக்காரங்க எல்லாருமே தள்ளி போயிடுவாங்க. பணம் வந்துட்டு அப்படின்னா எல்லாரும் மறுபடியும் ஓட்டிக்கிடுவாங்க. நம்மள்ட்ட ஒரு ட்ரெஸ் இல்லை அப்படின்னா எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. இதுதான் உலகம். பேசிக்கா நான் ரியலா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில 2016 நான் முள்ளேற ஒழித்து வந்தேன். கஷ்டத்தையும் பார்த்திருக்கேன், நஷ்டத்தையும் பார்த்திருக்கேன். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் நான் வாழ்ந்திருக்கேன். தரித்திரப்படும் போது நம்ம வீடு பேரும், நம்ம ஆஸ்தி பேரும், நகை பேரும், சொந்தக்காரங்க பேருவாங்க, கையில காசு இருக்காது, நடு ரோட்டுக்கு வந்துடும், எல்லாம் வரும். தரித்திரம் அப்படின்னா அது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். சில குடும்பத்துல தரித்திரப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். ஒரு 100 ரூபா கேட்டா கூட யாரும் தர மாட்டாங்க, ஒரு 500 ரூபா கேட்டா யாரும் தர மாட்டாங்க. ஆனா நம்மள்ட்ட பணம் இருக்கும்போது எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்மள்ட்ட சகல செழிப்பு இருக்கு அப்படின்னா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டோம், நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், நம்ம ஒரு போராட்டத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் காணாம போயிடுவாங்க. இதுதான் இந்த பூமியில நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கஷ்டப்படும் போது பாருங்க, மனைவி பிள்ளைகள் கூட இருக்கும். அதுவும் சில இடத்துல சில குடும்பத்துல காணாம போயிருந்தாங்க. ஏன்னா கணவர்மார் விபச்சார அடிமையிலையோ, இல்ல மதுபான அடிமையிலையோ, இல்ல தவறான ஒரு பழக்கத்திலே போகும்போது மனைவி பிள்ளை கூட இருக்க முடியல. அதனால இந்த பூமியில நம்ம வாழ்ற காலம் அது கிருபையின் காலம். நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கிறோமோ அது கிருபை. அதனால பெருமை பாராட்டுறதுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தான், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான், நம்ம ராஜாக்கள் தான், நம்ம ஆசாரியர் தான், நம்ம பரிசுத்தவான் தான், எல்லா கிஃப்டும் நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனாலும் வேதம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நம்ம சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மட்டும்தான் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஷ்டம் போல வாழ்றதுக்கோ, மற்றவங்களை புறங்குறதுக்கோ, மற்றவங்களை தவறா பேசுறதுக்கோ, மற்றவங்க தூசிக்கிறதுக்கோ, இல்ல தேவையில்லாம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. அப்ப பக்தர் எப்படி ஜெபிக்கிறாருப்பா அப்படின்னா, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். இந்த பூமியிலே மாயையான காரியங்கள் ஏகப்பட்டது இருக்கு. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். பிரசங்கி என்ன சொல்றார் அப்படின்னா, வாழ்ந்து பார்த்துட்டு எல்லாம் மாயைதான், போங்க போங்க. நல்லா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாங்க, கஷ்டப்படும் போது ஒரு பேச்சு பேசுறாங்க, கல்லறையில வச்சதுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசுறாங்க, பிறக்கும்போது ஒரு பேச்சு பேசுறாங்க, பையன் பிறந்துட்டா பையனா பிறந்துட்டு அப்படிங்கிறாங்க, பொண்ணு பிறந்தா பொண்ணா பிறந்துட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு விதமான ஜனங்கள் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. ஆனால் மாயையும் பொய் வசனிப்பையும், பொய்யான வார்த்தை எனக்கு தூரப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம். அந்த பாயிண்ட் நீங்க உங்க வீட்டுல டைரி தான் நீங்க எடுத்து எழுதி சொல்லலாம்.
பொய் வசனிப்பையும் அப்படின்னா பொய் வார்த்தை, பொய்யான வார்த்தைகளையும் எனக்கு தூரப்படுத்தும் என்று நல்ல தெளிவா அழகா ஒரு ஜெபம். இன்னைக்கு ஜனங்கள் எதுல சிக்கி கொள்றாங்க? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஒரு டிவிலயோ ஒரு நெட்லயோ இல்ல தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் மூலியமோ இல்ல நம்ம இருக்கிற பகுதியில யாரோ ஒருத்தவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல இவ்வளவு ரூபா பணம் இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு ரூபா கிடைக்கும், உங்களுக்கு 1 வருஷத்துல இவ்வளவு growth, 5 வருஷத்துல இவ்வளவு growth அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க சில இடத்துல பேசுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்ட், ஒரு டாக்டர், ஆமா பெரிய போஸ்ட், அவங்க ஆன்லைன்ல பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 1 கோடிக்கு 10 லட்சம் கம்மி. ஆமா 90 லட்சம் பணம் நெட்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த நெட் லாக் ஆயிட்டு. இப்போ அதுல இருந்து 1 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. 1 ரூபா கூட ஃபுல் அமௌண்ட் லாக் ஆயிட்டு. அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. இந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? பார்த்தா பெரிய பொசிஷன் தான். ஆனால் அவங்க இருதயம் வந்து வேதனையில இருக்கு. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது ஆன்லைன்ல போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அந்த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா அது கிடைக்காதுன்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் பார்த்தா யாராவது ஊழியக்காரங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, இந்த பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பரிதவிக்கிறாங்க. அப்ப என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா பொய்யான வார்த்தைகளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா பக்தன் ஜெபிக்கிறார், பொய் வார்த்தைகளை எனக்கு தூரப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். இந்த பொய்யான வார்த்தையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவியில வளர முடியும். இப்ப இந்த பக்கத்துல இந்த ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, வேலை பார்க்குற இடத்துல ஃப்ரெண்டு, சொந்தக்காரங்க, அவங்க இவங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் நம்ம வாழ்க்கையில கிராஸ் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில வாலிப பிள்ளைகள், சில சகோதரிமார்கள், சில தகப்பன்மார்கள், சில குடும்பத்துல தலைவர்கள், இவங்க எதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா பொய்யான வார்த்தையை நம்பி, அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி கிளம்பி போயிருப்பாங்க. அதுல ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அந்த ஜெப குறிப்பினுடைய ஒரு முழு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் வெளிநாட்டுக்கு போனா இவ்வளவு சம்பளம், அதை நம்பி நான் வெளியில கடன் எல்லாம் வாங்கி ஒரு 3 லட்சம் செலவு பண்ணி என் பையனை அவங்க சொன்ன நாட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. அந்த ஏஜென்ட்டை அனுப்பி வச்சாச்சு. ஏஜென்ட் 7 மாசம் வேலை வாங்கியிருக்கான். அந்த 7 மாசம் சம்பளம் அந்த ஏஜென்ட் தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயாச்சு. ஆக மொத்தம் 1 வருஷம் ஆச்சு, பணம் வீட்டுக்கு வரல. பையன் வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறான். இப்ப யாரு சொல்லி போயிருக்காங்க அப்படின்னா ஏஜென்ட் சொல்லி போயிருக்காங்க. முதல்ல அந்த ஏஜென்ட் கரெக்டான ஏஜென்ட்டா யாருன்னு தெரியாது. அப்போ 1 வருஷம் ஆச்சு, பையன் வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வரவும் முடியல, பணமும் இல்லை. 3 லட்ச ரூபா வெளியில கடனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 3 லட்ச ரூபா கையில காசு இருந்துச்சு அப்படின்னா கையில கேஷா கொடுத்துருப்பாங்க. இல்ல ஒரு வீட்டுல ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா வெளிநாட்டு வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல ரொம்ப தரித்திரமா இருக்கும்போது தான் வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புறாங்க. அப்போ பக்தன் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. சில குடும்பத்திலே கோடிக்கணக்காக பணம் வச்சுட்டு நெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்துல பணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யார்ட்டையோ பக்கத்துல யார்ட்டையோ லட்ச லட்சமா கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, ரொம்ப தரித்திரமான சூழ்நிலை. ஆனா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க நிம்மதி இல்லை. ஒரு 21 வயசுல 23 வயசு ஒரு வாலிப பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டா. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன வேலை அங்க இல்லை. அந்த மகள் உடனே அம்மாட்ட போன் பண்ணிட்டா. அம்மா டீச்சர், அம்மா நான் வந்த வேலை இங்க இல்லம்மா, என்னை வேற வேலை செய்ய சொல்றாங்க, அது தப்பா இருக்கு, நான் உடனே திரும்பி ரிட்டர்ன் வரணுமா, எனக்கு ஒரு 1.25 லட்ச ரூபா உடனே அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட பேசுறாங்க. உடனே அந்த தாயார் ஒரு ஜெப குறிப்பு வருது. என் மக ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கா பிரதர், வெளிநாட்டுல போய் சிக்கிக்கிட்டா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நான் உடனே கேட்டேன், யாரை நம்பிமா பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்க? 2 சகோதரி வந்தாங்க பிரதர், நாங்க 20 வருஷமா நாங்க வெளிநாட்டுல இருக்கோம்னு சொன்னாங்க. என் வீட்டுல எனக்கு கணவர் கிடையாது,
நான் ஒரு விதவை. என் மகளை நான் கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சேன். நல்ல மார்க் எடுத்திருக்கான். வெளிநாட்டுல போனா நல்ல சம்பளம் இருக்கு. நாங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க சொன்ன வேலையும் இல்லை, சொன்ன இதுவும் இல்லை. ஆனா வேற தவறா ஒரு வழி நடத்த பாக்குறாங்க. உடனே பணம் கட்ட வேண்டியிருக்கு. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு வீட்டுல தரித்திரத்துல இருக்கும்போது பிள்ளைகளை எங்கேயாவது வேலைக்கு அனுப்பிவிட்டு எப்படியாவது பணம் சம்பாதிக்க வைக்கணும், எப்படியாவது நம்ம சம்பாத்தியம் பண்ணின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சில குடும்பத்துல நல்லபடியா போய் செட்டில் ஆயிரும், சில குடும்பத்துல மாட்டிக்கிடுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு காரியம் இருக்கு. ஒரு குடும்பத்துல தரித்திரமான நிலைமையில இருக்கும்போது அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. மாயையையும் பொய் வசனிப்பையும், மாயைன்னு என்ன? நிலையற்ற தன்மை, வெறுமையான காரியம். பொய்ன்னு தெரியும், ஆனா கூட மணிக்கணக்கா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க. 3 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம நேரத்தை ஃபுல்லா தின்றோம். நீங்க நிறைய குடும்பத்துல எதுல மாட்டிக்கிடுறாங்க? செல்போன்ல தான் மாட்டிக்கிடுறாங்க, இல்ல டிவில மாட்டிக்கல, லேப்டாப். சின்ன பிள்ளைல கார்ட்டூன் பார்த்து மாட்டிக்கிடுது. வாலிப பையன் ஆன்லைன்ல போய் கேம் விளாண்டு மாட்டிக்கிடுறான். சில குடும்பத்துல தகப்பன்மார் ஆன்லைன்ல வீடியோ, ஏதாவது தேவையில்லாம அசுத்தமான வீடியோ, அருவருப்பான வீடியோ, விபச்சார வீடியோ பார்த்து அங்க போய் சிக்கி கொண்டு அந்த குடும்பம் ஃபுல்லா கண்ணீர் வாழ்க்கையா மாறி. மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னே ஜெபிக்கிறாரு. அப்ப நம்மளும் இப்படிப்பட்ட ஜெபம் பண்ணா மட்டும்தான் நம்ம கடைசி வரையே தாக்கு பிடிக்க முடியும். அதுக்குத்தான் ஒரு ஜெப குறிப்பு வருது. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். அப்பா, நான் 2 மனு வைக்கிறேன் உங்கள்கிட்ட, அது நான் சாகிற வரையும் எனக்கு அது மறக்காமல் தாரும். மறுக்காமல். நான் கேட்டது தாங்கப்பா, நான் கேட்டது எனக்கு தாங்கப்பா, நான் அந்த பூமியில உயிரோடு இருக்கனாலும் நான் கேட்டது எனக்கு தாங்கல அப்படின்னு சொல்லி உரிமையோடு ஜெபிக்கிறார். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தவறாம எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். சரி, என்னப்பா ஜெபம் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல பார்த்தா, மாயையையும் பொய் வசனிப்பையும். பொய்யான வார்த்தைகளை நம்பி 1 லட்ச ரூபாய் வேலைக்கு பணம் கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க. 2 லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க, 10 லட்சம் லஞ்சம் கொடுக்குறாங்க, 20 லட்சம் லஞ்சம் கொடுக்குறாங்க, 55 லட்சம் கூட லஞ்சம் கொடுக்குறாங்க, 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்குறாங்க. லஞ்சம் கொடுத்தா சில வேலைகளே வாங்குறாங்க. லஞ்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இயேசு இருப்பாரா? யோசித்து பார்ப்போமே. லஞ்சம் கொடுக்குற இடத்துலனா சத்துரு உள்ள வந்துருவான், பிசாசு உள்ள வந்துருவான், பொல்லாத ஆவி உள்ள வந்துரும். அப்புறம் ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. லஞ்சம் கொடுத்து யாரு? அப்புறம் பொல்லாத ஆவி வருமா வராதா? இன்னைக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நகை போடுவீங்க, என்ன செய்வீங்க, என்ன தருவீங்க? எவ்வளவு துணிகரமான வார்த்தை. இன்னைக்கு ஜனங்கள் திருமணம் முடிக்கும் போது எப்படி பேசுறோம்? என்ன தருவீங்க, என்ன செய்வீங்க, என்ன போடுவீங்க? இப்படிதான் திருமணம் முடியுது நிறைய இடத்துல. இதெல்லாம் துணிகரம். உங்க மகளுக்கு நீங்க எதனாலும் போட்டுக்கோங்க, உங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளைய நாங்க பார்த்துக்கிடுறோம், எங்க பிள்ளையா நாங்க பார்த்துக்கிடுறோம். உங்க பிள்ளை எங்க பிள்ளையா நாங்க பார்த்துக்கிடுறோம். எங்க வீட்டுல நம்பி அனுப்புவீங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு பணம் 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 சொல்லி ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கமா இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. சில வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். ஏன் வருது சொல்லுங்க பாப்போம். ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம். வீட்டுக்குள்ள மருமகள் வர்றதுக்கு முன்பாகவே இவ்வளவு கொண்டு வந்துடணும், அவ்வளவு கொண்டு வந்துடணும், அவ்வளவு கொண்டு வந்துடணும். ஒரே அக்ரிமெண்ட் தான். வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா சொத்து பிரச்சனை. எப்போ கல்யாணம் முடிய முன்னாடியே ஆரம்பிச்சிடும். வீட்டுல 2 பையன் இல்ல ஒரு 4 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கும். அவனுக்கு அவ்வளவு போட்டீங்க, எனக்கு இவ்வளவு போடுங்க. அவனுக்கு அவ்வளவு செஞ்சீங்க, எனக்கு இவ்வளவு செய்யுங்க. வீட்டுக்குள்ள அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் சண்டை தான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தரித்திரமா இருக்கும்போது போய் பார்த்தா எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குது.
மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். எனக்கு தூரப்படுத்தும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த பொய்யான வார்த்தையெல்லாம் எனக்கு கேட்க வேண்டாம்ப்பா, எனக்கு தூரப்படுத்தும் அப்படிங்கிறது. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ரொம்ப தரித்திரப்பட்டு போயிடக்கூடாது, அப்படின்னா செத்து போயிடும், எனக்கு வேண்டாம். ரொம்ப ஐஸ்வர்யம் ஆயிட்டு அப்படின்னா என்னுடைய இருதயம் ஃபுல்லா ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கமா போயிடும், அப்படியே எனக்கு வேண்டாம். எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து. பரிபூரணம் அப்படின்னா ரொம்ப தரித்திரமாயாச்சு அப்படின்னா என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மறுதலிச்சிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் ரொம்ப தரித்திரமானதுக்கு அப்புறம் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். ஏன்னா தரித்திரப்பட்டுட்டா, எனக்கு அப்படி பிரச்சனை, எனக்கு இப்படி பிரச்சனை, கடவுளுக்கு கண்ணு இருக்கா, அப்படிலாம் பேசிடுவாங்க சில குடும்பத்துல. கடவுள் பார்க்கறா இல்லையா அப்படிம்பாங்க. நம்ம 24 மணி நேரம் என்ன செய்யறோம்? 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, அம்மாட்ட எடுத்து பேசுறது, அப்பாட்ட எடுத்து பேசுறது, புருஷன்ட்ட எடுத்து பேசுறது. வீட்டுல 2 பேர் இருக்காங்கன்னு உண்மை இல்லை, 4 பேர் இருக்கிறாங்கன்னு உண்மை இல்லை. வீட்டுக்குள்ள அக்கிரமம், அன்பு இல்லை, அசுத்தம், அருவருப்பு, கர்த்தரை விட்டு தள்ளி போற துன்மார்க்கமான காரியம், எத்தனை பாவம் இருக்கு இந்த உலகத்துக்குள்ள. ஒரு குடும்பம் பரிபூரணமா ஆகணும் அப்படின்னா நம்ம தேவ திட்டத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் பரிபூரணம். ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல திருமணம் முடியாம இருக்கா, பிள்ளை இல்லாம இருக்கா, ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, கணவர் ரட்சிக்கப்படலையா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, பாவத்துல வாழ்றாங்களா, விக்கிரத்துல வாழ்றாங்களா, மாந்திரியத்துல கஷ்டப்படுறீங்களா, என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம கர்த்தரை எப்படி தேடுறோம்? ஏன்னா சில குடும்பத்துல நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் வாழ்க்கை முறை என்ன? நான் சர்ச்சில் வேலை பார்த்திருக்கேன், 2 வருஷம் வேலை பார்த்தேன். 2 வருஷம் வேலை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சில் எல்லாரும் இருப்பாங்க. மற்ற 6 நாள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நல்ல வீட்டுல டிவி படம் நல்ல செழிப்பா ஓடிட்டு இருக்கும். நல்ல நாடகம் பார்ப்போம், டைத்து டைம் நாடகம் பார்ப்பாங்க. டைத்து டைம் நாடகம் பார்த்துருவோம், படம் பார்த்துருவாங்க. எத்தனை குடும்பம் இருக்கு அப்படி? அப்புறம் என் வீட்டுக்குள்ள தரித்திரம் ஏன் வருது? நம்ம சரியில்லைன்னா தரித்திரம் வரும்பா. நம்ம கரெக்டா இருந்தா ஐஸ்வர்யம் பெருகும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் ஐஸ்வர்யத்தை காணோம்? வீட்டுல அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏகப்பட்ட தப்பு பண்றது, புருஷனுக்கு தெரியாம ஏகப்பட்ட தப்பு பண்றது, மனைவி தெரியாம ஏகப்பட்ட தப்பு பண்றது. அக்கிரமம் வரும்போது சொத்து எல்லாம் பிசாசு தூக்கிட்டு போயிடும், ஐஸ்வர்யத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடும். என் வாழ்க்கையில ஒரு அரைக்கோடியே காணும். எப்படிப்பா காணும் சொல்லி பார்க்கும்போது, விக்கிரத்துக்கு மனுஷனை நம்பி, பொய்யான வார்த்தையை நம்பி, கர்த்தரை விட்டு தள்ளி போய் அக்கிரமத்துல சிக்கிக்கொண்டு, பாவத்துல சிக்கிக்கொண்டு எல்லாம் பணம்லாம் போச்சு. ரவிராஜ் நடு ரோட்டுக்கு வந்துட்டான், அவ்வளவுதான். ரவிராஜனுடைய ஹிஸ்டரியில ஒரு நேரம் ஒரு பிரேக் என்ன தெரியுமா? நடு ரோட்டுக்கு வந்துட்டார், தூக்கி வீசிட்டாரு, வேற தேசத்துக்கே தூக்கி வீசிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? விக்கிரத்தை சீன்னு சொல்லி வெறுக்கல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்காக யாரு பின்னாடினாலும் போறது, மாயான வார்த்தையை நம்பி பின்னாடி போறது. அப்புறம் என்ன அவன் ஏமாத்திட்டான், எனக்கு பணம் வாங்கிட்டு தரல, நகையை வாங்கிட்டு தரல, என்னைய அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி உட்கார்ந்து ராத்திரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா தேவன்கிட்ட கேளுங்க, அதுக்குள்ள பலன் தருவாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணுமா, கர்த்தருடைய கரத்துல அடங்கிருங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் அசுத்தமான பாவத்துல ஈடுபட்டு எத்தனை குடும்பத்துல மதுபான அடிமையிலே யோசித்து பாருங்க. அதனால கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருந்தா ஒழுங்கா ஆசீர்வதிப்பாரு. இல்ல நான் துணிகரமா போவேன் அப்படின்னா அந்த வீட்டுல ஒண்ணு தரித்திரம் வந்துடும், இல்லைன்னா ஐஸ்வர்யம்லாம் காணாம போயிடும். இதெல்லாம் பைபிள் எழுதி வச்சிருக்காரு, நிறைய குடும்பத்துல தெரியாம இருக்கு. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். சாகர வரை எனக்கு தாங்கப்பா. அதான் ஒரே பாயிண்ட் ஜெபம். அது என்ன ஜெபம் அப்படின்னா, பொய்யான வார்த்தையை நான் நம்பி பின்னாடி பேரக்கூடாது. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். என் கண்ணிலே பார்க்கக்கூடாது, பொய்யான வார்த்தையை என் கண்ணிலே பார்க்கக்கூடாது, என் காதுல கேட்கக்கூடாது, என் காதிலே நான் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீரார். நான் ரொம்ப தரித்திரப்பட்டு பேரக்கூடாதுப்பா, ரொம்ப ஐஸ்வர்யனாய் பேரக்கூடாது. நான் லிமிட்டா வாழ்ந்தா போதும். காலையில் தூங்கி எழுந்து ஒரு 2 இட்லி இல்லை ஒரு 3 இட்லி, மத்தியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு, ராத்திரியான கொஞ்சோண்டு ஒரு டிஃபன், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு படுற
உபத்திரம், பாடு, எத்தனை பொய், எத்தனை குடும்பத்துல வீட்டுல இருக்கிற வயசான பாட்டிக்கு கொஞ்சோன்னு ஒரு 2 இட்லி கூட வச்சு கொடுக்கறது இல்லை. கேட்டா நான் அன்பா இருக்கேன் அன்பா இருக்கேன்பாங்க. இப்ப நிறைய வீட்டுல அப்படிதான் இருக்கு. சில வயசான பாட்டி எல்லாம் முதியோர் இல்லத்துல இருக்கு. அங்க இருந்து எனக்கு போன் கால் வருது. நல்ல இங்கிலீஷ் படிச்சுக்காங்க, நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. ஆனா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம், கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்த்தா முதியோர் இல்லத்துல இருக்காங்க. கேட்டா வீட்டுல பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை. பார்த்தாங்க, நான் இந்த வீட்டுல இருக்கலப்பா, வாடகை வீட்டுல போய் பார்க்க அங்க நிம்மதி இல்லை. லாஸ்ட் பார்த்தா ஒரு ஹோம்ல கொண்டு சேர்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை இதான் கடைசி வாழ்க்கை. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து, ஒருவேளை எனக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துட்டு அப்படின்னா நான் கர்த்தரை மறுதலிச்சிடக்கூடாது. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். அப்ப ரொம்ப எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு லிமிட்டா வந்தா போதும் அப்படிங்கிறது. கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி, ரொம்ப தரித்திரப்பட்டதுக்கு அப்புறம் திருட ஆரம்பிச்சோம். இந்த சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, படிக்காத சில வாலிப பையங்க சில குடும்பத்துல ரொம்ப வீட்டுல கஷ்டத்திலையும் பஞ்சத்திலையும் வறுமையிலையும் வாழ்ந்துருப்பாங்க. அந்த பையனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல போய் திருடிடுவாங்க. ஏன்டா திருடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க வீட்டுல இது இல்லாம இருந்துச்சு, அதனால இந்த பைக்கை திருடிட்டேன், இந்த செல்போனை திருடிட்டேன், இந்த நகையை திருடிட்டேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு, தரித்திரம் அடைகிறதுனால் திருடி, தரித்திரப்படுகிறதுனால் திருடி. அப்போ ஒரு மனுஷன் எப்ப திருடுனா, அவன் வீட்டுல இல்லைன்னு சொன்னோடனே திருட ஆரம்பிச்சான். அப்ப 2 மனு, அதுல ஒரு மனு என்னன்னா, நான் தரித்திரப்பற்றக்கூடாது. 2வது, என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரும். எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன வேணும் அதை மட்டும் தாரும். என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து எனக்கு போஷித்தரும். நம்ம 2 இட்லி சாப்பிடணும், 2 இட்லி தான் சாப்பிடணும். ஆமா, 2 சப்பாத்தினா 2 சப்பாத்தி தான். உங்க வாயில எவ்வளவு சாப்பிட முடியுமோ அது மட்டும்தான் தேவன் தருவார். அதுக்கு மேல தந்தாச்சு அப்படின்னா, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்ல சகல விதமான செழிப்போடு இருக்கும்போது தேவனை மறுதலிச்சிருவாங்க. என் தேவனுடைய நாமத்தை வீணிலே போய் வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து எனக்கு தாரும், என்னை போஷித்தரும். அப்ப ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, நியாயமா இருக்கு. அநியாயமான ஜெபம் கிடையாது, நியாயமான ஜெபம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். நம்ம இந்த பூமியிலே நமக்கு உயிர் பிச்சை போட்டு கிருபை தந்து வச்சிருக்காரு. நம்ம அவருடைய பிள்ளை தான். நம்ம அப்பாட்ட கேட்கலாம், உரிமையா கேட்கலாம், பாசமா கேட்கலாம். அவர் நமக்கு சிநேகிதர் தான். இருந்தாலும் அவர் நமக்கு எஜமான். எஜமான்ட்ட என்ன கேட்கணும், இந்த பூமியில நம்ம என்னெல்லாம் கேட்டு வாங்குறோமோ, கேட்டு வாங்கின எல்லாவற்றிற்காகவும் நம்ம நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். பணத்தை மட்டுமே கேட்குறீங்களா, அந்த பணத்துக்கு கணக்கு கொடுக்கணும். நம்ம எதெல்லாம் கேட்டு வாங்குறோமோ எல்லாவற்றையும் கணக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டு நம்ம ஜெபம் பண்ணால் நம்ம ஜெபத்து கண்டிப்பா பதில் வரும். சில குடும்பத்திலே எப்படி ஜெபம் பண்ணாலும் பதில் வரும் சொல்லிட்டு இஷ்டம் போல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கையில பைபிள் எடுத்து வாசி, பைபிள்ல பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபம் பண்ணியிருக்காங்க, எப்படி நியாயமா ஜெபம் பண்ணியிருக்காங்க, எப்படி காத்திருந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க, எப்படி முழங்கால் படியிட்டு பணிந்து குனிந்து தாழ்த்தி மனம் திரும்பி எப்படி தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கு, இதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரணும். அன்னன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ தாங்கப்பா. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கடைசிய பூரணமாக ஆசீர்வதிப்பார். சின்ன ஜெபம் பண்ணி முடிப்புமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். 2 மனு, நான் மரிக்கும் பரியந்தமும் எனக்கு மறுக்காமல் தாரும். பொய்யான வார்த்தையை நம்பி பின்னாடி போயிடக்கூடாது, தரித்திரப்பட்டக்கூடாது, ஐஸ்வரன் ஆயிடக்கூடாது. அப்படி ஒரு ஜெபம்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி.
படுத்து தூங்க போகிறாங்க, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்பமான தூக்கம் தாங்க. நைட் டூட்டில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங்கில் இருக்காங்க, கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, அதிகாலையில் ஆலயத்துக்கு கூட்டு போங்க. இரவு நேரத்தில் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களுடைய கிருபை தாங்க. கடனில், தரித்திரத்தில், வறுமையில், பஞ்சத்தில், சாபத்தில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த வாரத்துக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ரிசல்ட் வந்து பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் மனமருங்க. டெலிவரி கொடுப்பாங்க, கர்த்தர் மனமருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு கர்த்தர் மனமருங்க. திருமணம் முடிந்ததுக்கு ஒரு பல குழப்பங்கள், கர்த்தர் மனமருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னெல்லாம் தேவை இருக்கும், கர்த்தர் மனமருங்க. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கும், கர்த்தர் மனமருங்க. உங்களுடைய கரத்திலே தேவனர்கள் மனுஷன் அர்ப்பணிக்கிறோம். அப்புரோஜனமான ரவிராஜை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. பலவீனத்தோடு ஜனங்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை பரிபூர்ணமான சுகம் தாங்க. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உங்களுடைய தழும்புலால சுகமானீர் என்று வேதசம்படி அப்பா பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க, பரிபூர்ணமாக சுகம் தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.